இன்றைய காலகட்டத்தில் தங்க நகைகளின் விலையானது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஏழை எளிய மக்களால் தங்கத்தை நினைத்து கூட பார்க்க முடியாத நிலைமை வந்துள்ளது. ஆனால் ஏற்கனவே அரும்பாடுபட்டு சேர்த்து வைத்த நகைகளையும் கொள்ளை போவது மிக பெரிய அதிர்வலையை தந்து வருகிறது. சமீப காலமாகவே நகை கொள்ளை, நகை திருட்டு சம்பவங்கள் அதிகரித்தபடியே உள்ளதே இதற்கு சாட்சி. கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் மிகப்பெரிய திருட்டு சம்பவம் ஒன்று நடந்தது. போலீசாருக்கே சவாலாக இது அமைந்துவிட்டது. சென்னை சவுகார்பேட்டையை சேர்ந்த குணவந்த், மகேஷ் இருவரும் தங்க நகைக்கடை விற்பனை பிரதிநிதிகளாக உள்ளனர். இவர்கள் கடந்த மாதம் 8ஆம் தேதி கிலோ கணக்கில் தங்க கட்டிகளை சேலம், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நகை கடைகளில் விற்பனைக்காக தருவதற்கு காரில் சென்றார்கள். அங்கு விற்பனைக்கு தந்துவிட்டு பிறகு திண்டுக்கல்லில் இருந்த ஒரு நகைக்கடையில் விற்பனையை முடித்துக்கொண்டு மிச்சம் இருந்த 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ தங்க கட்டிகளுடன் கடந்த 13ஆம் தேதி சென்னைக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர். காரை ராஜஸ்தானை சேர்ந்த டிரைவர் பிரதீப் கான் என்பவர் ஓட்டியிருக்கிறார். சமயபுரம் அருகே நள்ளிரவு கார் வந்த பொழுது இயற்கை உபாதை கழிப்பதற்காக டிரைவர் பிரதீப் கான் காரை சாலையோரம் நிறுத்தினார். உடனே காரில் இருந்த மற்றவர்களும் கீழே இறங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது இவர்களது காரை பின்தொடர்ந்து மற்றொரு கார் வந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் அந்த காரில் இருந்து இறங்கி வந்த கும்பல் டிரைவர் மற்றும் காரில் இருந்த 2 பேர் என அனைவர் மீதும் கண்களில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு காரில் வைத்திருந்த 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ தங்க கட்டிகளையும் எடுத்துக்கொண்டு தப்பி சென்று விட்டனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த நகை வியாபாரிகள் இது குறித்து சமயபுரம் போலீசில் புகார் தரவும் உடனடியாக இது குறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை போலீசார் தேட துவங்கினார்கள். இறுதியில் அந்த கும்பல் மத்திய பிரதேசத்தில் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைக்கவும் சமயபுரம் போலீசாரும் மத்திய பிரதேசத்திற்கு சென்று அங்கு பதுங்கியிருந்த மங்கிலால், தேவாசி, விக்ரம் ஜாட் இருவரையும் கைது செய்தனர். இருவருமே ராஜஸ்தான் ஜோத்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். அவர்களிடமிருந்து 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 9 கிலோ 432 கிராம் தங்க நகைகள், 6 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஒரு நாட்டு துப்பாக்கி, தோட்டாக்கள், ஒரு செல்போனை பறிமுதல் செய்தனர். கொள்ளையடித்த தங்க கட்டிகள் சிலவற்றை தங்க பிஸ்கெட்களாக உருக்கி வைத்திருந்ததால் அதனையும் பறிமுதல் செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதற்காகவே மாவட்ட எஸ்பி செல்வநாகரத்தினம் உத்தரவின் பேரில் லால்குடி டிஎஸ்பி தினேஷ்குமார், காவல் ஆய்வாளர்கள் கருணாகரன், ரகுராமன், முத்தையன், குணசேகரன், கண்ணதாசன் ஆகியோர் கொண்ட 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அப்பொழுதுதான் கொள்ளையர்கள் பயன்படுத்திய காரின் பதிவு எண் போலியானது என்பதும், அதன் உண்மையான பதிவு எண் வேறு என்பதும், அதன் உரிமையாளர் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரை சேர்ந்தவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படையினர் கர்நாடகா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய வெளி மாநிலங்களில் முகாமிட்டு தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதில் பாதிக்கப்பட்டவர்களின் காரை ஓட்டி வந்த டிரைவர் பிரதீப் கான் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு இருப்பது அம்பலமானது. இதையடுத்து பிரதீப் கான் மற்றும் அவருடைய தொடர்பில் இருந்த மனோகர் ராம் ஆகியோரை கைது செய்து விசாரித்ததில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 250க்கும் மேற்பட்ட செல்போன் நம்பர், 12 வங்கி கணக்குகள், 15க்கும் மேற்பட்ட டோல் பிளாசாக்களின் ஆய்வுகள் முக்கிய துப்பு அளித்தன. இதன் அடிப்படையில் கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற காரை கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதியில் போலீசார் கண்டுபிடித்தனர். அத்துடன் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மத்திய பிரதேசம் சென்ற போலீசார் மும்பை, ஆக்ரா நெடுஞ்சாலையில் பர்வானிக்கு சென்ற பஸ்ஸில் சோதனை செய்தனர். அப்பொழுது இக்கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்ட ராஜஸ்தானை சேர்ந்த முக்கிய குற்றவாளியான ஜோத், மங்கிலால் மற்றும் விக்ரம் ஜாட் ஆகியோரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் தந்த தகவலின் பேரில் பனாராம், தேவாசி என்கிற வினோத், சொகைல்கான் என்கிற முகமது சொகைல், கைலாஷ், ஹனுமான் ஜாட், மணி ஷிரேகி, பரத் ராம், ராகேஷ் மற்றும் அவரது மனைவி லக்ஷ்மி தேவி ஆகிய 10 பேரையும் தனிப்படையினர் கடந்த 5ஆம் தேதி மும்பையில் வைத்து கைது செய்தனர். தமிழக காவல்துறையினரால் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் பிற மாநில போலீசாரின் உதவியுடன் மொத்தம் 12 பேர் கைது செய்யப்பட்டனர். விரைந்து செயல்பட்ட தனிப்படையினரை எஸ்பி செல்வநாகரத்தினம் பாராட்டினார்.
மேலும் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, இந்த கொள்ளை வழக்கில் எடுத்து செல்லப்பட்ட தங்க நகைகள் உரிய அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்டது குறித்து வருமான வரித்துறைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. வேலைக்கு ஆட்களை சேர்க்கும் பொழுது அவர்களின் பின்புலம் குறித்து ஆய்வு செய்த பிறகே வேலையில் அவர்களை அமர்த்த வேண்டும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாகனங்களில் எடுத்து செல்லும் பொழுது உரிய பாதுகாப்புடன் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செல்ல வேண்டும். வாகனங்களை பொதுமக்கள் அதிகமுள்ள இடங்களில் மட்டுமே நிறுத்த வேண்டும். இருள் சூழ்ந்த பகுதிகளில் நிறுத்தக்கூடாது. அவசர உதவிக்கு தமிழ்நாடு காவல்துறையின் காவல் உதவி மொபைல் செயலியை பயன்படுத்த வேண்டும் என்றார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க நோட்டிபிகேஷன்ல பெறணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.